வணக்கம். நான் உங்கள் நண்பன் தி கிரிட்டிக் விஜய். என்னுடன் தோரா. இன்னைக்கு நம்ம நடிகர் விஜயோட பறந்து விசிட் பத்தி பார்க்கலாம். சமீபத்துல கட்சி ஆரம்பிச்ச நடிகர் விஜய் களத்துல மக்களை சந்திக்கவே இல்லை. பனையூர் பண்ணையார் ட்விட்டர்ல மட்டும்தான் அரசியல் பண்றாரு அப்படின்னு பல விதமான விமர்சனங்கள் அவர் மேல இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமா மக்களை சந்திச்சிருக்காரு நடிகர் விஜய். இதனால மக்களுக்கு என்ன நன்மைங்க, இதை பத்தி பார்க்கலாம். கிரிக்கெட் இஸ் எ ரிலீஜியன் அப்படின்னு இந்தியாவில சொல்லுவாங்க. அது போல சினிமா இஸ் எ ரிலீஜியன் அப்படின்னு தமிழ்நாட்டுல சொல்லலாம். இங்க சினிமா ஸ்டார்ஸ் எப்பவுமே நியூஸ் மேக்கர்ஸ். அதுவும் பாக்ஸ் ஆபீஸ் கிங்ஸ் இருக்கிற ரஜினி, அஜித், விஜய் இவங்க எல்லாம் எதை பத்தி பேசினாலுமே அது பெரிய நியூஸ் ஆகும், ட்ரெண்ட் ஆகும். பரந்தூர் இதை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னையில இருக்க மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்க பனையூருக்கு மாத்த போறதா அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. தெரியாத விஷயம், இந்த ஏர்போர்ட்டுக்காக பல விவசாய நிலங்களை கையகப்படுத்த போறாங்க. அதுவும் ஏக்கர் கணக்குல 5000 ஏக்கர் நிலப்பரப்பு தேவைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமான நிலையமா அது கட்ட போறாங்க. ஆனா இதுல தெரியாத விஷயம், இந்த நில கையகப்படுத்தல, அதாவது ஒரு விவசாய நிலம் இருக்குன்னா அதை அரசாங்கம் வாங்க போகுது இல்லையா, இத பல மக்கள் எதிர்க்கிறாங்க. இந்த விவசாயிகளோட எதிர்ப்பை பத்தி யாரும் பெருசா பேசவே இல்லை. இப்போ விஜய் இதுக்குள்ள வரதால இந்த விஷயம் பெருசா பேசப்படுது. கோயம்பேட்டுல இருந்து கிளாம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டை மாத்தி ஏழை மக்கள் இந்த டிஎம்கே ஆட்சி நல்லா நோகடிச்சதுங்க. ஏழை மக்களை மட்டும் கஷ்டப்படுத்தினா போதுமா? அதனால பணக்காரர்களை கஷ்டப்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனம்பாக்கத்துல இருக்க ஏர்போர்ட்டை பரந்தூருக்கு மாத்துறதுக்கான பிளான போட்டாச்சு. சமூக நீதி கட்சி இல்லையா, அதனால ஏழை பணக்காரன் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டிஎம்கே முடிவு பண்ணிருச்சுங்க. இப்படி சென்னையில இருக்க ஏர்போர்ட்டை காஞ்சிபுரத்துக்கு மாத்துறதுக்கு பதிலா மதுரை இருக்கிற ஏர்போர்ட்ல நல்ல மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோட ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நீங்க மாத்தினீங்கன்னா தமிழகத்துல பல வேலை வாய்ப்பு பெருகும். சென்னை தேடி வரும் மக்கள் தொகை குறையும். ஏற்கனவே சீரழிஞ்சு போன சென்னை மேற்கொண்டு சீரழியாம இருக்கும். இதையெல்லாம் செய்யாம சென்னைக்கு மிக அருகிலேயே எல்லா பிளான்ஸையும் நீங்க போட்டீங்கன்னா எப்படி சார் டிராபிக் போடுவீங்க? சினிமால இருந்து சிஎம் ஆனாரு எம்ஜிஆர், அடுத்து ரஜினி அதுக்கு முயற்சி பண்ணாரு. அவரால் பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ண முடியாத நிலைமை. அப்படியே பிஜேபி எதிர்த்து நிக்கணும்னு அவர் நினைச்சாலும் அவங்க வீட்டுக்காரம்மா அதை ஒத்துக்க மாட்டாங்க. பிஜேபி ஆதரிச்சா தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் கள நிலவரம். இதை புரிஞ்சுக்கிட்ட ரஜினி ஒரு கட்டத்துல சிக் லீவ் போட்டுட்டு ஓடியே போயிட்டாரு அரசியலை விட்டு. ஆனா விஜய்க்கு இந்த பிரச்சனை எதுவும் இல்லை. அவருக்கு பிஜேபியை ஆதரிக்க வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை. சோ அவருக்கு அரசியல் வெற்றி பண்றதுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. விஜய் களத்துல இறங்க வேண்டியது முக்கியமான விஷயம். கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு டிஎம்கே சுத்திட்டு இருக்கு. ஏடிஎம்கேலையும் ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் யாரும் இல்லை. மக்களை கவரக்கூடிய அளவுக்கு இங்க பெரிய தலைவர்களும் இல்லை. எல்லாம் சாட்டையில அடிச்சுக்கிட்டு தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. விஜய் மாதிரி ஒருத்தர், மக்களால் விரும்பப்படும் ஒருத்தர் வந்தா டிஎம்கே கண்டிப்பா பயம் வரும். ஏற்கனவே அவருக்கும் உதயநிதிக்கும் வாய்க்க வரப்பு தகராறு வேற. தொடங்கி 4 மாசம் கூட ஆகாத ஒரு கட்சியை பார்த்து டிஎம்கே பயப்படுதுன்னா விஜய் வர்றது தப்பே இல்லைங்க. ஆனா சிஎம் ஆகணும்னா அவர் மக்களை சந்திச்சே ஆகணும், வேற வழியும் இல்லை. மக்களை சந்திக்காம இங்க யாரும் சிஎம் ஆக முடியாது. மக்களுக்காக போராடாம இங்க ஓட்டு விழாது. விஜயோட பலமா நான் நினைக்கிறது அவர் டிஎம்கே ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாரு. சீமான் சறுக்குன இடம் அதுதான். அவர் விஜய்க்கு டஃப் கொடுக்குறேன்ட்டு பெரியார் விஷயத்த கையில எடுத்துட்டு முழுசா பிஜேபி பக்கம் போயிட்டாரு. அது அவருடைய அரசியல் வீழ்ச்சியா இல்லையாங்கிறத போக போக நமக்கு தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டுல 2வது பெரிய கட்சியா, அதாவது எதிர்கட்சியா ஆகணும்ட்டு பிஜேபி முயற்சி பண்ணுது. விஜயோட இந்த என்ட்ரி அவங்களுக்கு நிச்சயம் ப்ராப்ளம் தான். அதனால சீமான் மூலமா டார்கெட் பண்றாங்க. இதை மறைமுகமா நடத்துறது வேற யாரும் இல்ல, அரசியல இருந்து சிக்லீவ் எடுத்துட்டு போனாரே அவரே தான். பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் தி கிரிட்டிக் விஜய். என்னுடன் தோரா. நன்றி, வணக்கம்.